சிறகடி கேச சீரியலில் இங்கே நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே அண்ணாமலை விஜயாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுதாங்க, இந்த மாதிரி அந்த ரோகிணி புள்ள பண்ணுறது எல்லாமே சந்தேகமாகவே இருக்குது, நிறைய பொய் சொன்ன மாதிரி தெரியுது. நான் இதுதான் அதுதான்னு சொல்ல வரும்ல, ஆனால் வந்து நிறைய வகையில் அந்த பொண்ணு பொய் சொல்லுது, அதை மட்டும் நீ என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க, நம்ம மருமகளை எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியலையாங்க, அவன் நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைங்க அப்படிங்கிறாங்க. பாரு விஜயா, நான் வந்து எந்த பெண் பிள்ளையும் தப்பாக தவறாக பேசுகிற ஆள் கிடையாது, உனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் உண்மை ஒரு இருக்காமல் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதை சொன்ன ஆள் வந்து உண்மையான நம்பகத்தன்மை உள்ள ஆள் அப்படிங்க. யாருங்க அப்படிங்கிறாங்க. மீனாவோட தங்கச்சி தான் வந்து ஹாஸ்பிட்டலில் நடந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொல்லியிருக்கா. நடந்தது என்னமோ உண்மை மாதிரி தான் தெரியுது, அதனால் நாசுக்காக விசாரிக்க பாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிலாம் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறாங்க. இருக்கோ இல்லையோ அது என்னன்னு வரும் நல்லா விசாரி, சும்மா சொல்லாதில்ல அந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. ஏங்க, மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரோகிணி மாவுக்கு நல்லா இருக்கிறதே பிடிக்கல. அப்படி இருக்கும்போது இது மாதிரி ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டு தாங்க இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. நீ வேணால் உன்னோட பார்வையில் அப்படி பார்க்கலாம் விஜயா, ஆனால் என்னோடய பார்வையில் அப்படி இல்லை. அந்த பொண்ணு ஒரு சில உண்மைகளை மறைக்குது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு, பார்லரை சொந்தமாக வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு அவங்ககிட்ட சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கு. ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்லரை வைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க, நான் தானேங்க ஃபைனான்ஸ்கிட்ட பணம் வாங்கி கொடுத்தேன், அதில் தானே அந்த பொண்ணு பார்லர் வச்சிச்சு அப்படிங்கிறாங்க. அது என்னமோ நிஜம்தான், ஆனால் அதுக்கப்புறம் அந்த பார்லரை அந்த பொண்ணு விற்றுருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 11 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த பார்லர் விற்று. இதுவரையிலும் அந்த பார்லரை வந்து அது நடத்த மாதிரியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு, உன்னையும் நம்ப வச்சிட்ருக்கு. அதுபோக அதிலிருந்து செலவு கொடுக்குற மாதிரி மாதம் மாதம் 5000 கொடுத்துட்ருக்கு. இதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த விஷயம் முத்துக்கு 11 மாதத்துக்கு முன்னாடியே தெரியும். அதை என்கிட்ட சொன்னான். நானும் விசாரித்தேன், எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக விசாரிக்கையில் கரெக்டாக ரோகிணி வந்து பார்லரை விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை கேட்கும்போது நான் வந்து வேறு ஒரு பிரான்ச்சஸ்க்கு விற்றுருக்கேன், பிரான்ச்சஸ்ன்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. அவங்க வந்து நிறைய பிரான்ச் வச்சுருக்குறாங்க, அவங்க நடத்துவாங்க. அப்படி நடத்துனாங்கன்னா நம்மளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணுது. அதுவே பொய்யா இருக்குது. அதுபோக அதில் ஒரு சில விஷயங்களை சொல்லுது. ஒரு நாள் வந்து நான் பிறந்தநாள் பார்ட்டிக்கு போனேன்னு சொன்னது. அன்றைக்கி சொல்லையில் அந்த புள்ள வந்து பிறந்தநாளுக்கே ஒரு கிராமத்துக்கே போயிருக்குது. அந்த கார் டிரைவர் என்கிட்ட சொன்னார், குமரிபாளையத்துக்கு வந்து நான் கூப்பிட்டு போய்ட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த பொண்ணு சென்னை சிட்டிக்குள்ளே ஒரு பிறந்தநாள்னு சொல்லி போச்சு. சரி, இது ஒரு இதில் சொல்கிறது தான். ஆனால் வந்து அந்த பொண்ணு தொடர்ச்சியாக பொய்யே சொல்லுது. இது நம்மளே கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்குது. அதனால் நீ என்ன ஏதுன்னு பாரு அப்படிங்கிறாங்க. எங்க, நீங்கள் சொல்லுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. விஜயா, அங்கே பாரு, நான் சொல்கிறது என்னென்னா, அந்த பொண்ணு மலேசியாவில் உள்ள பொண்ணு அப்படி இப்படின்னு அது சொல்லுது, நீ நம்புகிற. அதுபோக அது பணக்காரி அப்படி இப்படின்னு சொன்னால் நீ பெருசாக நினைக்கிற. சரி, நம்மளுக்கு பணம் வந்துடும், மனோஜுக்கு வந்துடுவான், பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படி இப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பணம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. இன்றைக்கி ஒரு ஆள்கிட்ட இருக்கும், நாளைக்கு ஒரு ஆள்கிட்ட இருக்கும். ஆனால் உண்மையான அனுபவம், உண்மையும் மட்டும்தான் என்றைக்கும் ஜெயிக்கும். அதனால் நீ அதுக்கேற்றாப்புல நடந்துக்கோ விஜயா அப்படிங்கிறாங்க. ஏங்க, நான் பார்வதி சொன்னான்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் முடிச்சு வச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ விசாரிக்கலையா விஜயா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, வசதியான பிள்ளைன்னு சொன்ன உடனே நான் வந்து சரி ரைட்டு, நம்ம மனோஜும் கஷ்டப்படுறானே, அவனும் பெரிய லெவலில் படிச்சிருக்கானே, அவன் லெவல் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ விசாரிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. எங்கள் பார்வதிக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க, அந்த பிள்ளை நல்ல வசதியான பிள்ளை, மலேசியா பிள்ளைன்னு சொல்லிட்டு. உடனே தான் மனோஜுக்கு நான் கல்யாணம் முடிச்சு வச்சேன் அப்படிங்கிறாங்க. விஜய், அது மட்டும் போதுமா அது குடும்பத்தை நடத்த அப்படிங்கிறாங்க. எங்கள் பணம் மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு மட்டமான புத்தியாக இருந்திருக்கியா விஜயா, நீ ஆசைப்படுவேன்னு தெரியும், இப்படி மட்டும் நினைப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. சரி விஜயா, இன்னையிலேருந்து அந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ணுதுன்னு பாரு, பொறுமையாக அந்த பொண்ணுகிட்ட கேளு அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு கோவத்தை அடக்க முடியல. நேராக போய் ரோகிணி கதவை தட்டுறாங்க. ரோகிணி வெளில வா அப்படிங்கிறாங்க. முன்னாடி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்ன ஆகுதுலாம் இருக்கட்டும், முதல்ல நீ யார் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியல. பின்னாடி பார்க்குறாங்க, அண்ணாமலை நிற்கிறாங்க, ரெண்டாவது முத்து வந்து நிற்கிறாரு, மீனா வந்து நிற்கிறாங்க, சுருதி, ரவி எல்லோரும் நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே மனோஜ் கேட்குறாங்க, என்னமாச்சு உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. டேய், எனக்கெல்லாம் சரியாக தான் இருக்குது, உன் பொண்டாட்டி யாருன்னு கேளு அப்படிங்கிறாங்க. ஏம்மா, உங்கள் மருமகம்மா, மலேசியாவிலேருந்து வந்திருக்க ஒரு பணக்கார மருமகம்மா அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான்டா நம்பிகிட்ருக்கேன், நீனும் அப்படி தான் நம்பிகிட்ருக்கேன். ஆனால் என்ன நடக்குன்னே உண்மை தெரிலடா. மீனாவுக்கும் முத்துக்கும் ரோகிணி இந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்காதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அவன் தங்கச்சி ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறான். அங்கே வந்து ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தாங்களாம். அதை வந்து
அப்பாட்ட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதான் நான் அவங்க மாமாட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ என்கிட்ட சொல்லலை மீனா, நான் சொன்னது என்ற முத்து அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. ரவி சொன்னான் அப்படிங்கிறாங்க. ரவி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஸ்ருதி சொன்னான் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி உனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. எனக்கு மீனா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தியா எல்லாம் படிப்படியாக வந்திருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே மறைக்க முடியாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. முழிக்கும் போது விஜயா கேட்குறாங்க, ஒழுங்கு மரியாதையாக சொல்லு நீ யார் அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி நான் நான் சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக முத்து வந்துடுறாரு. முத்து திரும்பி நிற்கிறதுனால ரவி இவர் பார்க்கல, தினேஷ் பார்க்கலன்னொன்னே நான் சொல்கிறேன், அது ஏன் ரோகிணி மட்டத்தை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? அவங்க பெரிய வசதியான ஆள், மலேசியாலே அப்பா பெரிய கோடீஸ்வரர், அவங்கள பற்றி தகவல் நான் சொல்கிறேன். எல்லா தகவலும் என்கிட்ட இருக்குது. அதுபோக அவங்க அப்பாட்ட நான் கொஞ்ச நாளாக கணக்கு புள்ளியாக இருந்தேன். அவங்க வீட்டில் எத்தனை லட்ச ரூபாய்க்கு சொத்து மதிப்பு இருக்குது, எத்தனை கோடி ரூபாய்க்கு அவங்க வரவு செலவு பண்ணுறாங்க, எல்லா விவரத்தையும் நான் அவங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே தினேஷ் தயவுசெய்து நீ இந்த இடத்த விட்டு போ அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அவனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. முத்து உத்து பார்க்குறாரு. இவன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா இவன் பக்கா ஃப்ராடுப்பா, இவனை தான் நம்ம மூத்த ஓடுகாலி கல்யாணத்தோடு நான் வெளுன்னு வெளுத்துட்டோம்பா. ஒரு போலீஸ் கூட வந்து விசாரித்தாங்களே, இந்த ஹோமாவில் இருக்கான் வைக்கான்னு சொல்லிட்டு, அவன் தான்ப்பா இது அப்படிங்கிறாங்க. உடனே அவரு தானா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன தம்பி யார் நீ அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சிங்க வாங்க, உங்கள் பையன் முத்தா இது அப்படிங்கிறாங்க. அவங்கள நீ எதுவும் பண்ணிட சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஒழுங்கு மரியாதை எதுக்கு வந்த என்ன வரும்னு சொல்லிட்டு போயிரு அப்படிங்கிறாங்க. ஐயா நல்லா இருப்பீங்க டிரைவர் தம்பி, நான் உங்கள்கிட்ட எந்த பிரச்சனைக்கும் வரல, ஆனால் நான் உள்ளதை சொல்லிட்டு போயிடுறேன். இந்த ரோகிணிங்கிறவ யார், இவளுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் ரொம்பவே ஷாக்காகிறாரு. ஒருவேளை இந்த தினேஷுக்கும் இந்த ரோகிணிக்கு எதுவும் தொடர்பா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஐயா என் பேர் தினேஷ்னு சொல்லிட்டேன். நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன். என்னுடைய பர்சனலாம் தெரிஞ்சுக்கிட்டு என் ஒய்ஃப்கிட்ட போய் சொல்லி கொடுத்துட்டாங்க. எனக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிறாரு. உடனே முத்து சொல்கிறார், வாங்க அதே கேட்குங்க யாருன்னு இருக்கல, அவன் யார் என்ன வரும் அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. அதான் ஏன் சொல்ல போகிறேன், நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கும் இதில் ஒரு தொடர்பு இருக்கே அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா தினேஷுக்கும் ரோகிணிக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. டேய் என்ன சொல்கிறாரு முதல்ல கேட்பண்டா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க ரோகிணி. நீ தயவுசெய்து மனோஜுங்கிற பேரை உச்சரிக்கிறத விட்டுரு அப்படிங்கிறாங்க விஜயா. உடனே நீ சொல்லு தம்பி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் பண்பாக கேட்குறீங்கன்னு மட்டும் சொல்கிறோம்மா, உட்காந்து சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. டேய் நின்றுட்டே சொல்கிறா அப்படிங்கிறாங்க. சரி நான் நின்றுட்டே சொல்கிறேன், இந்த பொண்ணு பேர் ரோகிணி கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. அப்போ என்ன பேர் தான் இவன் பேர் அப்படிங்கிறாங்க. அவங்க பேர் கல்யாணி அப்படிங்கிறாங்க. அப்போ தான் விஜயா நினச்சி பார்க்குறாங்க, கல்யாணின்னு சொல்லிட்டு யாரோ கேட்டு வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் கல்யாணின்னு சொல்லிட்டு கூட இதுக்கு முன்னாடி யாரோ வந்திருக்காங்களே எனக்கு ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்காங்க. ஆகா ஆண்டி பழம் மாதிரி சிந்தனை வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு, தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த தினேஷ் வாழ்க்கையை நம்ம பார்க்கணுதுனால, அதாவது தினேஷ் என்ன செஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத நான் சொன்னேன் அவங்க வீட்டம்மா வேண்டான்ட்டு போயிட்டாங்க. அந்த பகைமைத்தன்மைகளை என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொல்லி வந்திருக்காரு, வேறு எதுவுமே உண்மை கிடையாது, என் பேர் ரோகிணி தான் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு தினேஷ், முத்தராஜி உங்கள்கிட்ட வசமாக பூசை வாங்கியிருக்கேன், உங்கள் வீட்டில் வந்து நான் போய் சொல்லுவேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணோட ஐடி கார்டை மட்டும் வாங்கி பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. வரலாமா நீங்கள் சொல்லுது நிஜமா, அந்த ஃப்ராடு சொல்லுது நிஜமான்னு எனக்கு தெரியணும்ல, ஐடி கார்டு எடுத்துவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்கிட்ட ஐடி கார்டெலாம் இங்கே இல்லை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் ரூமுக்குள்ளே போகிறாரு, போய் பர்ஸை திறக்கிறாரு, ஐடி கார்டை எடுத்து வர்றாரு. பார்க்கும்போதே கல்யாணின்னு இருக்குது. வந்தோடனே அந்த ஐடி கார்டை தூக்கி எறிகிறாரு இங்கே ஹாலில். உடனே முத்து சொல்கிறாரு, ஐடி கார்டை தூக்கிட்டோன்னா லூஸ் மாதிரி எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது கல்யாணின்னு இருக்குது. என்ன பார்லருமா உங்கள் பேர் கல்யாணின்னு இருக்குது, அவர் சொல்லுறது உண்மையாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை அதில் கொஞ்சம் ஒத்து பாருங்கள் முத்து சார் அப்படிங்கிறாங்க. ஒத்து பார்க்குறாங்க. ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. இருக்குதுங்களா, அது வந்து யாருன்னா மேடத்தோடைய முன்னாள் கணவர், சரிங்களா. இவங்க 2 பேருக்கும் பிறந்த ஒரு அற்புதமான ஒரு வாரிசு ஒன்று இருக்குது. அதுக்கு 10 வயசு ஆகுது. அந்த 10 வயசு குழந்த கிராமத்தில் வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நிலைமைக்கு சிட்டிக்கு வந்துருச்சு. சிட்டிக்கு வந்து ஒரு 4 நாள் தான் ஆச்சு.
அந்த குழந்தை பேர் கிறிஷ், ஒரு ஆண் குழந்தை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவுடனே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்னது கிறிஷா அப்படிங்கிறாங்க மீனா. உடனே முத்து என்ன கிறிஸ்ன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. அந்த பையனோட பேர் அதுதான், இவங்க அம்மா பேர் இது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த அம்மா பேர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷாவும் பையன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. ரோஹிணி அமைதியாகவே இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிறாங்க முத்து. நீ ஒரு கிழவியையும் ஒரு பையனையும் கூப்பிட்டு வந்த, அது வந்து ரோகிணி பிள்ளைங்கிறாங்க. இப்போ என்ன தான் நடக்கு? மனோஜ் வாழ்க்கையை அசிங்கப்படுத்துன்னு நினச்சி மீனாவும் முத்தும் சேர்ந்து அந்த ரோகிணி அந்த வீட்டுக்கு வர வச்சிங்களா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கை தட்டுறாரு. சூப்பர்மா, இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கூப்பிட்டு வந்த மருமக, உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துனது உங்கள் ஃப்ரெண்டு பார்வதி அத்தை, நீங்கள் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு நாங்கள் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரோன்னே, நான் கல்யாணம் முடிக்க முன்னாடியே சொன்னேன், அந்த பிள்ளைகிட்டையும் சொன்னேன், உங்கள்கிட்டையும் சொன்னேன், ஏன் அந்த ஓடுகால்ட்டையும் சொன்னேன், உனக்கு கல்யாணம் செட் ஆகாதடா, நீலாம் கல்யாணம் முடிக்கல ஆகிக்கலடா அப்படின்னேன். ஆனால் அந்த பொண்ணு வசமாக தான் ஆப்பு வச்சுருக்கு. அந்த ஜாடிக்கு ஏற்ற முடி கரெக்டு தான். அவனு ஒரு ஃப்ராடு, இவனு ஒரு ஃப்ராடு. சரி ரொம்ப சூப்பர் அப்படிங்கிறாங்க. முத்து கொஞ்சம் பொறுமையாக இரு தம்பி, தொடர்ச்சியாக சொல்லுங்கள், இந்த பொண்ணு யார் தான் அப்படிங்கிறாங்க. ஐயாங்க பாருங்கள், இந்த பொண்ணோட பூர்வீக கிராமம் வந்து குமரிப்பாளையம். அந்த குமரிப்பாளையத்தில் உள்ள பொண்ணு இந்த பொண்ணு. இந்த பொண்ணுக்கு சின்ன வயசாக இருக்கையில் அவங்க அப்பா வந்து ஏகப்பட்ட வேற கடை வாங்கியிருக்காரு. ஊர் பூரா கடை வாங்கியிருக்காரு. வாங்கியிருக்கையில் ஒரு பெரிய பணக்காரன். அவர் வந்து என் கடனுக்கு என்ன பதில் சொல்கிறத, உன் மீதி கடனை பூரா நான் அடைச்சிடுறேன், அதுக்கு நீ என்ன பண்ண பதில் சொல்ல போகிறாங்கும்போது, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ஏங்கும்போது, எனக்கு உன் மொளை கட்டிதா அப்படிங்கும்போது கட்டி கொடுத்துட்டாங்க. இந்த பிள்ளையும் அவர் கூட வாழ்ந்து ஒரு பையனை பார்த்துட்டா. அந்த பையன்தான் அந்த கிறிஷ். சரிங்களா? அவர் குழந்த மாதமாக இருக்கையில் அவர் போய் சேர்ந்துட்டார். இப்போது இந்த வாரிசை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய முதல் கணவருடைய உறவினர்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவருக்கு நிறைய சொத்து இருக்குது. அந்த சொத்துக்கு ஒரே வாரிசு அந்த பையன்தான். அப்போ அந்த சொத்தை எப்படியாவது அடையணும் அப்படின்னா அந்த பையன் வேணும்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு வளர்க்குது. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, என் பையனை எதுக்கு அதுக்காக வளர்க்கணும், என் பையனை நான் பாசத்துக்கு தான் வளர்த்துட்ருக்கேன், நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத தினேஷ், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நானே உணர்ந்துட்டேன், நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி இவ்வளோ நேரம் வாயே திறக்கலை, இப்போ உன் பையனை ஏதோ சொன்னோன்னே வாயை திறக்கிறேன், அப்போ இந்த ஃப்ராடுத்தனால நீ பண்ணிட்டு தானே செய்கிற அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் வந்து மனோஜை விரும்பிட்டேன். அந்த விரும்பினதில் எனக்கு என்ன செய்யணே தெரியல. நீங்கள் வந்து பணக்காரியாக இருந்தால் தான் உங்கள் பையனுக்கு கட்டி வைக்கணும் அப்படின்னு மனநிலையில் இருந்தோன்னா நான் நீ பணக்காரியாக சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ ஃப்ராடரி சொல்லியிருக்க, என்னை பார்க்க உனக்கு எப்படி தெரியுது? உன்னை நான் பெருமையாக அந்த வீட்டில் நினச்சேனடி, பெருமையாக பேசியிருக்கேனடி, ஒரு சின்ன வேலை உன்னை செய்ய சொல்லியிருப்பேனாடி, தாங்குன்னு தாங்கியிருப்பேனடி. உன்னோட பெரிய பணக்காரி அந்த சுருதி, ஆனால் அவளை கூட நான் வந்து மதிக்காமல் நீ அவ்வளோ அன்பாக இருக்க, நான் குட்டி வந்த மருமகன்னு சொல்லி நீ தலையில் தூக்கி வச்சு ஆடினேன், ஆனால் நீ ஃப்ராடாக இருந்திருக்க, அதுவும் பரமையாலையாக இருந்திருக்கேடி அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, எப்பா அங்கே பாருங்கள், மனோஜ் வாழ்க்கை இப்படி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு கூட அம்மாவுக்கு எந்த வருத்தமும் இல்லை. அம்மாவுக்கு ஒரே வருத்தம், மனோஜோட மனைவி வந்து பணக்காரி இல்லை, ஏழை, அதுவும் பரம ஏழை. இது மட்டும்தான் இது. தினேஷுங்க பாருங்கள், உங்கள் மேலே எனக்கு கோவம் இருந்துச்சு தான், காரில் வச்சு 4 பூசை கொடுத்தந்தான், ஆனால் வந்து இந்த நேரத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு உண்மையை வந்து சொல்லியிருக்கீங்க, அதுவும் ஆதாரப்பூர்வமாக சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களை காரில் கொண்டு விடணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, நானும் நல்லவன் கிடையாது. இந்த ரோகிணிகிட்ட வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து செலவு கண்டி போயிருக்கேன். என்கிட்ட வந்து இந்த கதையை மறைக்கிறதுக்காக மாதம் செலவு கொடுத்துட்ருந்தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, ஆமாப்பா, அண்ணி வந்து அந்த சிறந்த தம்பதி போட்டியில் வந்து என்னை பிளாக்மெயில் பண்ணுறவங்களுக்கும் நான் பணம் கொடுக்க வேண்டிய, நெருக்கடி பண்ணுறவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, சொன்னது நிஜம்தான், இவர் சொல்கிறது எல்லாமே நிஜம்தான் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, எனக்கு ஏன் துரோகம் பண்ணேன் அப்படிங்கிறாரு மனோஜ் என்னை மன்னிச்சிருங்க, உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணேன், அதனால் வந்து உங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்க எனக்கு மனசு தோணலை, அதுக்கு எவ்வளோ பொய் சொன்னாலும் பரவாயில்லை அப்படின்னு தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பொய் சொல்லியிருக்கேடி, இதுக்கு மனோஜ் வந்து இழிச்சு வாங்கி நினச்சிட்டேன். அதுபோக மனோஜ்கிட்ட பேசுகிறதுக்கு, மனோஜுக்கு செய்கிட்டு செய்ய மலேசியாவிலேருந்து உங்கள் மாமா வந்தாருன்னு சொன்னீங்க, அதெல்லாம் ஃப்ராடு தானே அப்படிங்கிறாங்க. டேய் மாங்கா, இது மட்டும் என்ன உண்மையாக சொல்லியிருக்க போது அதுவும் ஃப்ராடு தான் அப்படிங்கும்போது தினேஷ் சொல்கிறாரு, அப்போ நான் கிளம்பட்டுமா, வந்த வேலை முடிஞ்சிருச்சு,
என்ன மாதம் மாதம் செலவு கொடுத்துட்ருந்தான். இன்னொரு கதையும் சொல்லிடுறேன். சிட்டின்னு ஒரு ரவுடி, அவன் வட்டி கட்டி விட்டுட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னா முத்து மீனாவும் முழிக்கிறாங்க. அவனுக்கும் ரோகிணிக்கும் ஏதோ ஒரு வகையில் புழக்கம். என்ன அவங்க கூட தொடர்பா அப்படிங்கிறாங்க. மனோஜ் வாய்க்கு வந்தாலும் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. நான் புதுசாக சொல்லிக்கிறேன் தினேஷ் சார், மனோஜ் சார் இருங்க அப்படிங்கிறார் தினேஷ். இங்கே பாருங்கள், அந்த ரவுடிக்கும் இவங்களுக்கு எப்படி பழக்கம்னு எனக்கு தெரியாது. அவங்கள கூப்பிட்டு என்னை நெருக்கடி பண்ணி என்னை வேறு ஒரு கேஸில் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. நான் பல கட்ட முயற்சிக்கு அப்புறம் வெளியே வந்த உடனே என் வாழ்க்கையும் முடிச்சு விட்டு என்னை ஒரு ரவுடிட்டையும் கோர்த்து விட்டு அது போக ஜெயிலுக்குன்னு அனுப்பிட்டால வேறு கேஸை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நிற்கிறேன். இனிமேலும் அந்த பொண்ணு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சமூகத்துக்கு நல்லது கிடையாது. என்னை மாதிரி 1000 தினேஷ் வருவான் அந்த மாதிரி பொண்ணு இருந்தான். அதனால தான் நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் செஞ்ச பாவத்துக்கு ஜெயிலே தண்டனை அனுபவிச்சிட்டு வந்துட்டேன். அதனால் இனிமேல் நீங்கள் முத்து என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன். அந்த மண்ணில் தான் இங்கே வந்தேன். இந்த குடும்பத்துக்கு இந்த உண்மையை சொல்லிடணும். நானும் மாதம் கிட்ட செலவுக்கு வாங்கிட்டு தான் காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் மேம் இப்படி இருக்க போகிறதில்ல. ஜெயில் நிறைய பாடத்தை கற்று தந்துருக்கு. நான் உழைச்சி தான் சாப்பிட போகிறேன். நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு போட்டு கிளம்பிடுறாரு. இங்கே வீட்டில் ரொம்பவே கேவலப்பட்டுன்னு இருக்காங்க. ரோகிணி நீ பெரிய பணக்காரி, உங்கள் அப்பா மலேசியாவில் பெரிய கோடீஸ்வரர், பல நாட்டில் தொழில் பண்ணுறாரு. உங்கள் அப்பாவை வர சொல்லுமா அப்படிங்கும்போது அவர் எந்த நாட்டில் இருக்காரோ எங்கே இருக்காரோ தெரியல ஆண்டி, ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப்னே வருது, ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டே இருப்பார் அப்படி இப்படின்னு அடிச்சு விட்ட ப்ராடை. அதுபோக உங்கள் மாமா அவர் ஃபாரின்லேருந்து பணம் அனுப்புனார் வச்சாருன்னு சொல்லி தானே மனோஜ் கொடுத்த. அப்போ அந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், அந்த பணம்லாம் இவ தரலமா, அந்த பணம் உங்கள் பையன் நான் உருவாக்குனது தான், அது நம்ம பணம் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம பணமா ஏழை அப்படிங்கிறாரு முத்து. நீ பார்க்கில் படுத்து தூங்கிட்டு கிடந்த பைய, உனக்கு 5 காசு கிடையாது, என்னது நம்ம பணங்க அப்படிங்கிறாங்க. நம்ம பணம் விட்றா, வேறு அவ்வளோ சொந்தமாக பேசு, அது சொந்தமாக பேசாத அப்படிங்கிறாங்க. எல்லா உண்மையும் தெரியணும், முதல்ல உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் யார்கிட்ட உண்மையை சொல்லணும் அவசியம் இல்லை. ரோகிணி எனக்கு ஏகப்பட்ட துரோகம் பண்ணியிருக்கா. இப்படிப்பட்ட துரோகியோட நான் வாழ விரும்பலை. அவள் பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு வெளியே போய் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்ப கடுப்பான விஜயா அவங்கள பொருளெல்லாம் தூக்கி எறியுதாங்க. எரிஞ்சு வெளியே போடி, இன்னும் என் வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே பாரு, நீ இருக்கக்கூடாது, என் பையனுக்கு நீ தகுதியான ஆள் கிடையாது, என் பையனுக்கு எப்பேர் விட்ட இடத்துலலாம் பொண்ணு வந்து தெரியுமா, நான் வேண்டாம்னு நீ முடிச்சு வச்சேன். ஆனால் நீ ரொம்ப ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்க வச்சுருக்க, நான் சம்மதிக்க மாட்டேன், நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு ஆண்டி கிளம்பணும், சட்டப்படி இந்த வீட்டில் எனக்கு உரிமை இருக்குது. என்னடி சட்டப்படி எனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் முதல் புருஷன் இறந்த பிறகு தான் நான் கல்யாணத்தை முடிச்சிருக்கேன். அப்போ சட்டப்படி நான் மனோஜோட மனைவி தான். மனோஜோ சொன்னாலும் நான் போக முடியாது, சரிங்களா, நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, நீ சொல்லுதே ரோகிணி, நான் அவன் கூட வாழணும்ல, நான் அவன் கூட வாழ மாட்டேன், தயவுசெய்து இங்கே வந்து பேர் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்களாம் அப்படி சொல்கிறீங்க, நானே தான் அப்படி சொல்கிறேன். எந்த நிமிஷத்தில் உனக்கு பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சோ அந்த நிமிஷமே நான் அவன் கூட வாழ தயாராக இல்லை, வெளியே கிளம்பிடு அப்படிங்கும்போது ரோகிணி கேட்குறாங்க, என் கூட வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு நினைவு இல்லையா மனோஜ் அப்படிங்கிறாங்க. உன் கூட ஏன் வாழ்ந்தேன்னு வெறுப்பாக இருக்குது, நீ பணக்காரின்னு சொல்லி நீ ஏமாற்றிட்டு யாரும் எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாப்பா அந்த உடகாலையை, அவனுக்கு பணம் தான் பெருசு, பொண்டாட்டி வேண்டாம் போய் சொல்லிட்டான்னு கோபம் வரல. மீனா அவங்க வீட்டில் அவன் தம்பி பிறந்தநாளுக்கு போனான், அதுவே என் சொல்ல மதிக்கலைன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ கோபம் இருந்துச்சு. நினச்சி பார்க்கும்போது அவன் உணர்வுக்கு நான் மதிப்பளிக்கலைன்னு சொல்லி நான் வருத்தப்பட்டு சாரி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த விஷயத்தில் பொண்டாட்டி தான் மேலே நிறைய பொய்யை மறைச்சிருக்கா, எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் மறைச்சிருக்கான்னு கோபத்துக்கு படாமல் அந்த பொண்ணு பணக்காரி இல்லை அதனால் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். இது எந்த விதத்தில் இப்போ நியாயம்? அந்த பிள்ளை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தப்பு பண்ணிட்டு தான், அவள் தான் பொண்டாட்டி, அதை யாரும் மாற்ற முடியாது. உலகத்துக்கும் அவள் தான் பொண்டாட்டி, உண்மைக்கும் அவள் தான் பொண்டாட்டி. புருஷன் இறந்த போது தான் கல்யாணம் முடிச்சிருக்கு. அந்த பிள்ளை போய் சொல்லியிருக்குந்தான், இந்த விஷயத்தில் நான் ரோகிணி தான் சப்போர்ட் பண்ணுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் சொல்கிறாங்க, முத்து நீ சொல்கிறது நியாயத்தின் பக்கனுக்கு கரெக்டு தான். ஏன்னு கேட்டால் சட்டப்படி மனோஜோட ஒய்ஃப் தான் அந்த ரோகிணி. அதனால் மனோஜ் நடந்ததெல்லாம் விட்டுட்டு மறந்துட்டு ஒழுங்காக சேர்ந்து வாழப்பாரு அப்படிங்கிறாங்க. எப்பா யார் என்ன சொன்னாலும் சரி தான், நான் வாழ மாட்டேன் வைக்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை, எனக்கு பிஸ்னஸ் இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் ஒரு வாட்டிக்கு பல வாட்டி யோசனை பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நான் ஏன் ஏற்கிறோம், நீங்கள் யோசனை பண்ணி சொல்லணும், நீ எனக்கு வேண்டாம், இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்க,
இவங்க கூட சேர்ந்துக்கலாம், நீ வந்து இப்போ என்னெல்லாம் பண்ண எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறான் மனோஜ். வாய்க்கு வந்தெல்லாம் பேசாதங்க அப்படிங்கிறாங்க. நான் அப்படி தான் பேசுவேன். சிட்டிக்கு உனக்கு எப்படி பழக்கம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துன்னு கேட்குறாரு, சிட்டிக்கு உங்களுக்கு எப்படி பழக்கம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் உங்களால் தான் மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்னால் தானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்களால் தான் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. உங்களை கட்டணும்னு சொல்லி தான் 1000 பொய்யை சொன்னேன். அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இந்த தினேஷுக்கு அப்பப்போ பணம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு தான் சிட்டிகிட்ட கடன் வாங்கினேன். முத்துக்கும் சிட்டிக்கும் சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறனால அவன் நான் எவ்வளோ கேட்டாலும் பணம் கொடுத்தான். அதுபோக சிட்டி உனக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்லியிருந்தான். சொல்லும் போது தான் தினேஷ் பாடாப்படுத்திகிட்ருக்கான். மாதம் 50,000 1,00,000 வாங்கிட்டு இருக்கான். நான் கடனானதாக இருக்கட்டும், நான் ஒரியானதாக இருக்கட்டும், எல்லாமே உங்களை கட்டணுங்கிறது மட்டும்தான். என்னோடய ஆசைலாம் அப்படி தான் இருந்துச்சு. என் பையன் என் பக்கத்துலேயே இருந்தாலும் கூட தூக்கி கொஞ்சம் முடியல. இதே வீட்டுக்கு வந்திருக்கும்போது கூட என்னால் தூக்கி கொஞ்சம் முடியல அப்படிங்கிறாங்க. ஓ அதுதான் அவ்வளோ பாசத்தை காட்டினியா? கேட்டால் என்ன நடிப்பு நடிச்சிட்டடி அப்படிங்கிறாங்க வச்சியா. அத்தை அதெல்லாம் விடுங்க, அவன் என்னோடய பையன்தான். ஆனாலும் நான் அந்த பையனை கூட விலைக்கு வச்சுருக்க காரணம் என் மனோஜ் எனக்கு வேணும்னு சொல்லி தான். இப்போ கூட காலத்துக்கு நாங்கள் கொட்டி வர போகிறதில்ல, எங்கள் அம்மாவே பார்த்துப்பாங்க. ஆனால் நான் மனோஜ் கூட சந்தோஷமாக இருந்து அவனுக்கு ஒரு வாரிசை கற்றுக் கொடுத்து நான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என் பையன் அவங்களோட வாழணுமே, நீ என்றைக்கு பிச்சைக்காரின்னு தெரிஞ்சோ அன்றைக்கி அவன் பையன் வாழ மாட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. உங்கள் பையன் மட்டும் லட்சாதிபதியா ஆண்டி அப்படிங்கிறாங்க. அவனுக்கு என்னடி துரடி அவன் 4 டிகிரி படிச்சிருக்கான், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணால் பணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. என்ன இதையும் உங்கள் அப்பா மலேசியாவிலேருந்து அனுப்புனான்னு சொல்ல போறியா? மலேசியா தான் உங்கள் அப்பாவே கிடையாதுடி அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறார் கைத்தட்டார், சூப்பர்மா, மலேசியாவில் அப்பா கிடையாது, மலேசியாவிலேருந்து பணம் வரல, அப்போ அந்த துறைக்கு எப்படி பணம் வந்துச்சு அப்படிங்கிற போது மனோஜ் தெரிதுன்னு முடிக்காங்க. உடனே அது என் சுய உழைப்புடா அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல வெளியே போகிற ரோகிணி அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, நான் அதுக்கு வெளியே போக முடியாது, இப்போ நான் போலீஸுக்கு ஃபோன் அடிக்க போகிறேன், போலீஸ் வரட்டும் அப்படிங்கிறாங்க. போலீஸ் வந்தால் நீ தாண்டி உள்ளே போ அப்படிங்கிறாங்க ரோகிணி. இவன் நம்ம விஜயா சொல்கிறாங்க. நான் உள்ளே போகிறது இருக்கட்டும் ஆண்டி, முதல்ல வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே நான் பெட்டிஷன் கொடுப்பேன், வரதட்சணை கேட்க கொடுப்பேன், கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக கொடுப்பேன். எங்கள் அப்பா பணக்காரன்னு சொல்லி தான் கட்டினாங்க, பணம் வேணும்னு சொல்கிறாங்க, அவர் கஷ்டப்பட்டு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, நீங்கள் ஏமாற்றி பண்ணது தப்பு ரோகிணி, நீங்கள் பண்ணது மேலே ஆன்ட்டி கொடுக்கட்டும் கம்ப்ளைண்ட்டு, நீங்கள் ஆன்ட்டி மேலே கொடுங்க, எது ஜெயிக்குன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படிங்க. ஏன் தலையிடக்கூடாது? இது என் மாமனார் வீட்டு பிரச்சனை, சரியா? நீங்கள் பொதுவில் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் ரூமில் பேசிக்கிட்டு இருக்கல, அது போக என் புருஷனோட அண்ணனுக்கு நீங்கள் வாக்கப்பட்டிருக்கீங்க, அவர் வாழ்க்கை அம்மா போச்சுன்னு ஃபீல் பண்ணும்போது நானும் தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. சபாஸ் பலப்பொருள் கேளு, இந்த மாதிரி இடத்துல கேட்க தான் செய்யணும், கேள்வி கேட்க தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. உன்னை என்ன பண்ண சொல்கிறேன், வாங்க பாரு, உனக்கும் உன் புருஷனுக்கும் ஒரு சண்டை ரூமுக்குள்ளே நடக்குன்னா யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. இப்போ ஹாலில் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு, இந்த வீட்டில் உள்ள எல்லோரையும் நீ ஏமாற்றிருக்கேன்னு வரும்போது அவளும் ஒரு பங்குதாரர், அப்படி இருக்கும்போது அவங்களும் கேட்க தான் செய்வாங்க, சரியா? அதை புரிஞ்சுக்கப்போ அப்படிங்கிறாங்க. உடனே அங்கிள், நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன், மனோஜ்கிட்ட மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன், ஆண்டிகிட்ட மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன், மீதி யார்ட்டையும் கேட்க எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், எங்ககிட்டலாம் மன்னிப்பு கேட்க வேண்டாமா, உன் புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் சேர்ந்து வாழுங்க, இல்லையா சட்டப்படி பாரு, என்ன உனக்கு மெயின்டெனன்ஸ் போடுவியா வை, என்ன பண்ணு அப்படிங்கிறாங்க. டேய் இவளை நான் ஒய்ஃபாகவே எதிர்ல, இவளுக்கு நான் என்ன மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், இவன் யாரோ என்னமோ, அதுபோக அந்த தினேஷ் இவளுக்கு வேறு என்னதும் பழக்கம் இருக்கோ என்னமோ, அந்த சிட்டிக்கு இவனுக்கு வேறு எதுவும் பழக்கம் இருக்கோ என்னமோ அப்படிங்கிறாங்க. மனோஜ் மரியாதையை பேசுங்க, எனக்கு என்னடி மரியாதைங்கும் போது பலாருன்னு விட்டுறாங்க மனோஜுக்கு ரோகிணி. விட்டோன்னே அம்மா பாருங்கம்மா உங்கள் முன்னாடியே நீட்டாங்க ஐயா அப்படிங்கிறாங்க. இப்படி இவ்வளோ துமுடி உனக்கு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஆண்டி நான் மட்டும் ஃப்ராடு கிடையாது, உங்கள் பையன் பக்கா ஃப்ராடு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிட்ட சொல்லுதாரு முத்து, அவன் பக்கா ஃப்ராடுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, அவன் பிறந்ததுலேருந்தே ஃப்ராடு தான், அது எந்த ஃப்ராடுத்தனங்கிறது வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. விஜயா மறைக்கிறாங்க முத்தை பார்த்து. என்ன முத்து சொல்கிறாங்க, என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. முத்து, இந்த பணம் வந்து எங்கள் அப்பா அனுப்பணும், இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணாருன்னு உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கேன், ஆனால் எங்கள் அப்பாவே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அந்த பணம் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. அதானே எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகின்னுக்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இந்த பணம் வேறு யார் பணமும் கிடையாது, அங்கிள் பணம் தான், அங்கிள் 27 லட்ச ரூபா பணம் தான் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு பயங்கர ஷாக்கு, விஜயாவுக்கும் பயங்கர ஷாக்கு. சரி அந்த பணத்தை தான் ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்து ஏமாந்துட்டான்னு சொன்னானே அப்படிங்கிறாங்க. ஏமாந்தான் தான், அந்த பொண்ணு கனடாவில் இருந்துச்சு தான், அந்த பொண்ணு ஒரு நாள் இந்தியாவுக்கு வந்துச்சு, வரையில் கரெக்டாக என் பார்லர்லேயே சிக்கிச்சு. நான் சிக்கனோடனே மனோஜுக்கு தகவல் சொல்லி போலீஸுக்கும் தகவல் சொல்லி நெருக்கடி பண்ணி 27 லட்சமும் ப்ளஸ் ஒரு 3 லட்சம் சேர்த்து 30 லட்ச ரூபா வாங்கினோம். அந்த 30 லட்ச ரூபாயை வாங்கி தான்
இந்த பர்னிச்சர் கடை நடத்தணும் அப்படிங்கிறாங்க. ஃப்ராடு 30,00,000 எங்கள் அப்பா பணத்துக்கு 3,00,000 வட்டி. இதை வச்சுக்கிட்டு உன் மாமனார் பணம் அப்படி இப்படின்னு ஏமாற்றி வந்திருக்காங்கல்ல, இது உன் உழைப்பில் வந்த பணம்னு முதுதொலி பிஞ்சிரும். ஒழுங்கு மரியாதையாக கடை நம்ம சங்கத்து பேரில் வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. கடை என்னோடய உழைப்பில் உருவானது அப்படிங்கிறாங்க. உன் நடிப்பில் உருவானது, உழைப்பில் உருவாகலை, ஒழுங்கு மரியாதையாக வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை முத்து, இப்போ எனக்கு தாலி செயின் இட்டு வந்தேன், ஆன்ட்டிக்கு செயின் இட்டு வந்தேன், ஆன்ட்டிக்கு சேலை இட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணம் லாபத்தில் வரல. அதை கிரெடிட் கார்டு லோன் வாங்கியிருக்காரு, அதுக்கு 10,00,000 ரூபா கட்டணும் அப்படிங்கிறாங்க. அதுபோக ஒரு ஃப்ரெண்டு சந்தோஷம் 20,000 கடன் வாங்கி வச்சுட்டு தலைமறைவாக சுற்றினார், அதை நான் தான் அடைச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ மட்டும் ஒப்புரவா அந்த பேங்க்கில் 4,00,000 ரூபா எடுத்து வச்சுட்டு நீ வீட காலி பண்ணி செதில் வலையில் அது கேட்டால் வித்தியாவுக்கு தான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு கடைசியில் விசாரிக்கலை, உனக்குன்னு தெரியல, அதை நீ என்கிட்ட சமாளிக்கலை, இல்லை உள் வீட்டிலே என்கிட்ட நீ 1,00,000 ரூபா வட்டி வாங்கிட்டு அதுக்கும் வட்டி தரல அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, 2 பேருமே உண்மையாக வாழலை, 2 பேரும் ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கீங்க, சரிதானே? இனிமையாவது உங்களுக்குள்ள வேற்றுமைகளை மறந்து புருஷன் பொண்டாட்டியாக அன்பாக வாழ பாருங்கள், அப்படின்னா தான் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இவங்க சிறந்த தம்பதியும் ஜெயிக்காமல் போகிறாங்க. இந்த ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவளை போக சொல்லிடுங்க. ஏன்ட்ட என்றைக்கு ஒருத்தி போய் சொல்லி பணக்காரன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வாழ வந்தாலும் அவளை அந்த வீட்டில் வாழ சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேண்டி சொல்லுறது, நீங்கள் வாழுவேன் வாழ மாட்டோம், என் பையன் வாழ மாட்டான்னு சொல்லிட்டு அது மனம் சொல்லட்டும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா சொல்கிறது தான், நான் வாழ முடியாது போ அப்படிங்கிறாங்க. நீங்கள் வாழாட்டேன்னா அதே ரூம் ஏன் ரூம் தான், சரிங்களா? இப்போ நான் போலீஸுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல் எடுத்துகிட்டு போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ் உடனே வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன மேடம் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. மேடம் அந்த வீட்டில் நான் போய் சொல்லி கல்யாணம் பண்ணேன் தான், ஆனால் மனோஜ் என் புருஷன் தான் அப்படிங்கிறாங்க. அது யாரும் மறுக்க முடியாதுமா, புருஷன் இறந்தவர் கல்யாணம் பண்ண சட்டப்படி செல்லும். அப்போ எங்களை ஏமாத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாதா சார் அப்படிங்கிறாங்க. உங்கள் மருமக உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி லெட்ரு கொடுங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோம். உங்கள் மருமகளுக்கு நெருக்கடி பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்க பெட்டிஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க கொடுத்தா உங்களையும் மனோஜையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் பதறாரு, ரோஹிணி நீ என் மேலேயே பெட்டிஷன் கொடுக்க போகிற, என்ன தான் ரொம்ப பிடிக்குமே, அப்படி இருக்கும்போது என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிற, சரி நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன் ரோஹிணி, நம்ம பேசாமல் பழைய மாதிரி இருந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. பழைய மாதிரினா இல்லை 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி லவர்ஸ் மாதிரி இருந்தோம்னா அது மாதிரி நீ வித்யா வீட்டில் இருந்து நான் இங்கே இருந்துக்கிறேன், இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் ஒய்ஃபாக தான் இருப்பேன், இவ்வளோ பொய் சொல்லியிருக்கேன், இவ்வளோ பணத்தை வீணாக்கியிருக்கேன்னா காரணம் நீ வேணும்னு சொல்லிட்டு தான், நீ எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, இம்மா எதுக்கு நீ கால் பண்ணீங்க, என்ன வரும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, நான் இவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அம்மா 2 பக்கமும் தப்பு இருக்குது, 2 பக்கமும் பெட்டிஷன் கொடுங்க, 2 பேருமே நடவடிக்கை எடுக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சார் அது வீட்டு விஷயம் பேசிக்கிறோம், அவங்க நேரத்தை வீணாகிட்டு போயிட்டு வாங்க சார் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே பாரு விஜயா, அந்த பொண்ணுங்க தான் இருக்கும், அந்த பொண்ணு தான் மனோஜோட ஒய்ஃப், அதை யாரும் மாற்ற முடியாது. அவன் தெரிஞ்சோ தெரியாமையோ போன பணத்தை மீட்டு தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டான், தொழில் பண்ணட்டும், ஜெயிக்கட்டும், என்ன அந்த பிள்ளையை நல்லா வச்சு பார்க்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், எப்போ உன் மனசு யாருக்கும் வராதுப்பா, என் பணத்தை வச்சு இப்படி பண்ணியிருக்க, எப்படில பண்ணலான்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கலையப்பா அப்படிங்கிறாங்க. அந்த பணம் அவனுக்காக தான் கொடுத்தேன், மீனாவை கட்டிக்க, மீனா கஷ்டப்பட்ட பிள்ளை, அவனை நல்லா வச்சு பார்த்துக்கலான்னு கொடுத்தேன், இப்போவும் அப்படி கொடுத்ததாவே நினச்சிக்கிறேன். ரோகிணி ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை, முதல் கணவனை இறந்துட்டு 2வது வாழ்க்கைக்கு வந்திருக்கு, அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன மாதிரி தான். இந்த பணத்தை அவனே வச்சுக்கிட்டோம், 10 ரூபாய் கொடுக்க தேவையில்லை, ஆனால் இந்த தொழிலில் ஜெயிக்கணும், அந்த பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கணும். அந்த பிள்ளை பார்லர் வச்சு நடத்தின பிள்ளை இப்போ பார்லர் இல்லாமல் இருக்குது, அவனோட முயற்சியில் சொந்தமாக பார்லர் வைக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே கேட்கடா அப்போ சொல்கிறது அப்படிங்கிறாங்க. இப்போ நான் ரோகிணி கூட கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏம்மா அங்கே பாரு ஒரு வக்கீலை பார்த்து போய் பேசுமா, மனோஜ் மேலே மெயின்டெனன்ஸ் கேஸ் போடு, ஆட்டோமேட்டிக்காக அவன் மாதம் மாதம் பணம் கட்டுவான், அது போக வாழ்க்கையை நடத்துக்கலாம், நீயும் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் முத்து, நான் மனோஜ் மேலே கேஸ்லாம் போட போகிறதில்ல அப்படின்னோடனே மனோஜ் சிரிக்கிறாரு. அவனை லவ் பண்ணுறடா, என்ன ஒரு நாள் கேஸ் போட்டு நீ கஷ்டப்படுத்த மாட்டா அப்படிங்கிறாங்க. அவன் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவள் கூட சேர்ந்து வாழ உனக்கு என்னடா பிரச்சனை, ஒழுங்கு மரியாதை சேர்ந்து வாழு, அவள் தான் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிடுறாங்க. என்ன ரோகிணி சாரி மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. என் காலில் விழாத, நான் எந்த விஷயத்தையும் ஒன்றை மறைச்சதில்லை, வேலைக்கு போகாத விஷயத்த மறைச்சதுக்கு நீ அந்தளவுக்கு கோவப்பட்டு குமரிபாளையத்தை பார்த்து போனேன், அன்னைக்கே நான் புரிஞ்சுருக்கணும், அந்த வீடு தான் அவன் வீடுன்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிடாமான்ட்டேன்,
ஆனால் அந்த முத்து மீனாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்து அந்த பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. நீனும் எல்லாமே கூட்டு களவாணியாக இருந்துக்கிட்டு என்னையும் நீ அசிங்கப்படுத்தியிருக்க, என்றைக்கும் உங்களோட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பத்து போயிடுறாரு. ரோகிணி ரூம்லேருந்து அழுகுறாங்க. அழுதுட்டு நேராக வித்யாவை ஃபோன் அடிக்கிறாங்க. வித்யா அந்த வீட்டில் எல்லா விஷயமும் தெரிய வந்துட்டு அப்படிங்கிறாங்க. தெரிய வந்துட்டா அப்போ வாழ்க்கை என்னாச்சுடி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் மாமாவும் முத்து மீனாவும் சேர்த்து வச்சுட்டாங்க. ஆனால் இன்னுமே மனோஜ் என்கிட்ட பேச வரான்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. அவர் பேசுகிறாரு பேசலை, அவருக்காக தான் அந்த வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். பொம்பளை மந்திரத்தை வச்சு எப்படியாவது அவரை கவர் பண்ணிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாளில் 2 நாளில் ஒரு வாரம் கூட எடுத்துக்க, அவரை கவர் பண்ணிக்க. உன்னை வீட்டு விட்டு அனுப்பல, உன் மாமியார் ஒன்றும் சொல்லலையா அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமியார் எவ்வளோ சொல்ல தான் செஞ்சாங்க. நான் போலீஸுக்கு ஃபோன் அடிச்சேன்னா அவங்க ஷாக் ஆகிட்டாங்க அப்படிங்கிறாங்க. போலீஸுக்கு ஃபோன் அடிச்சேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்னை வீட்டு விட்டு அனுப்புது மாதிரி இருந்துச்சு, வேறு வழி தெரியல, நானே போலீஸுக்கு ஃபோன் அடிச்சிட்டேன். நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லை, ஆனால் மனோஜ் விட்ட மட்டும் போக மாட்டான்னு சொல்லிட்டு அடிச்சிட்டேன். அவங்க வந்தோடனே 2 பேரும் பெட்டிஷன் கொடுங்க அப்படிங்கல எங்கள் மாமியார் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அது போக எங்கள் மாமாவும் முத்தும் பேசி நீ வீட்டில் இருக்க வச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. பாத்தியாடி, முத்து மீனாவை தான் நீ ஒவ்வொரு நேரமும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த மீனாவை நான் உயர்த்தி சொல்ல இல்லை அவளை அந்த தகுதியான ஆள் கிடையாது அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி உன் வாழ்க்கையை காப்பாற்றினது முத்து மீனாவும் மாமாவும் தான், அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதாண்டி, நான் ஒவ்வொரு நேரமும் இந்த முத்து மீனாவை தான் தப்பாகவே நினச்சிட்ருப்பேன், அவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க தான் என் வாழ்க்கையை காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லணும். முத்து இந்த விஷயத்தில் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணார். மனோஜ் தான் அவன் புருஷமா, அப்படி ஓவராக நீ இது பண்ணாம்னா நீ மெயின்டெனன்ஸ் கேஸ் போடு, நான் வேணா எனக்கு தெரிஞ்ச வைக்கல சொல்கிறேம்மான்னு சொல்கிறாரு. இது யார் சொல்லுவா அப்படிங்கிறாங்க. சரி முத்து மீனாட்ட நல்லா பேசியிருந்துக்க, உனக்கு அவங்க சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறேன். இனிமேல் அதை அவன்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டி. மீனானா உண்மையிலே சூப்பர் பொண்ணுடி, மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. பாரு, நான் அன்றைக்கி பூக்கட்டி பழகணும்னு சொன்னேன், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் வராங்க. அப்படி எதிர்பார்ப்பே இல்லாமல் பழகக்கூடியதான் மீனா. அவன் புருஷன் கொஞ்சம் உடனே பேசுவான், அந்த அளவுக்குலாம் சூது கிடையாது. அதனால் நல்ல குடும்ப வாழ்க்கை உனக்கு கிடச்சிருக்கு. உன் புருஷன் கொஞ்சம் கோபமாக இருந்தாலுமே அனுசரிச்சுப்போ. உனக்கு பார்லர் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுங்க, பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சிச்சுங்க, ஒரு குழந்த இருக்குது, புருஷன் வந்துட்டாங்க எல்லாம் தெரிஞ்சுங்க. இப்படி தெரிஞ்சும் அந்த வீட்டில் உனக்கு ஆதரவு கொடுக்காங்கன்னா மிகப்பெரிய விஷயம். உன் மாமியார் மட்டும்தானே. நீ முடிஞ்சால் அவன் புருஷனை நம்ம தனி கொஞ்சம் அணைச்சி பேசி தனி கொடுத்தன பேர், உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைடி. ஏன்னா உன் புருஷனுக்கு தொழில் இருக்குது, நீ மதியத்துக்கு மேலே நீ போய் உட்காரு, அவர் மாற்றிப்பார், லைஃப்பில் நல்லா வரலாண்டி. நீ என் ஃப்ரெண்டுடி, நீ இப்படி மனசு கஷ்டப்பட எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த விஷயத்தில் அவங்க அம்மாட்ட பேசுகிறேன்டி அப்படிங்கிற, தயவுசெய்து எங்கள் அம்மாட்ட சொல்லாத அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த விஷயத்தில் அவங்க அம்மாட்ட சொன்னால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கட் பண்ணிட்டு நேராக ரோகிணி அம்மாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. அம்மா நான் வித்யா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி வீட்டில் எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க. அம்மா தெரிஞ்சிட்டு ரோகிணி வெளியே அனுப்பிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. வெளியெல்லாம் அனுப்பலை, ஏற்றுக்கிட்டாங்க. இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தெரில அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ஏற்றுக்கிட்டாங்க. முத்து மீனா தான் சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்லலை, இந்த விஷயத்தில் முத்து மீனா தான் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி தான் தப்பாக நினச்சா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ தான் நினைக்கிறாங்க, சரி இதான் நல்ல நேரம், நம்ம பேரன் கிருஷ்ணை கொண்டு ரோகிணிட்ட ஒப்படைச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணை கூட்டிக்கிட்டு நேராக விஜயா வீட்டுக்கு போகிறாங்க. இனி நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.